أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹஸனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. கைஃபர் போர். மதினாவுக்கு வடக்கே 100 மைல் தொலைவில் கைஃபர் அமைந்துள்ளது. மதினாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட யூதர்கள் கைஃபரில் குடியேறி முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செயலில் ஈடுபட்டனர். இவர்கள் மதீனாவின் மீது போர் தொடுப்பதற்காக பனு கித்ஃபான் மற்றும் வேறு சில கோத்திரத்தினரை கைஃபரில் மகசூலில் பாதியை தருவதாக கூறி தம் பக்கம் இணைத்து கொண்டனர். இந்த விஷயம் அன்னலாருக்கு தெரிய வந்ததும் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 1600 சஹாபாக்களுடன் கைஃபர் நோக்கி புறப்பட்டனர். எதிரி படையினரோ ஏறத்தாழ 25,000 பேர் இருந்தனர். 3 நாள் பயணித்து கைஃபருக்கும் கித்ஃபானுக்கும் இடையே உள்ள ஒரு இடத்தில் கூடாரமிட்டு கோட்டைகளை கைப்பற்றும் பணியை தொடங்கினார்கள். கமூஸ் என்ற கோட்டையின் தலைவன் அரபகத்தின் பிரசித்தி பெற்ற வீரன் மரஹப் என்பவனாவான். 1000 வீரர்களுக்கு சமமாக கருதப்பட்ட இவன் 20 நாட்கள் போராடியும் இந்த கோட்டையை கைப்பற்ற முடியவில்லை. ஒரு நாள் அன்னலார், நாளை ஒருவரின் கையில் கொடியை தருவேன், அவர் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மிக விருப்பமானவர், அவரின் மூலமே நாம் வெல்வோம் என்றார்கள். மறுநாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அன்னலார் கொடியை தந்தார்கள். கொடியினை பெற்றதும் படையுடன் கோட்டையின் வாசலை அடைந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டதும் மரஹப் சண்டைக்கு வருமாறு அழைத்தான். முதல் தாக்குதலிலேயே அவன் தலை உருண்டது. பிறகு யூதர்கள் தோல்வி முகம் கண்டனர். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். உலர்ந்த பேரித்தம்பலத்தில் பரக்கத். நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மஜினா கோத்திரத்தினரின் 400 பேர்களுக்கு பயண உணவாக ஏதாவது கொடுத்தனுப்புங்கள் என உத்தரவிட்டார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் ஏதும் இல்லையே என்றார்கள். சொன்னதை செய்யுங்கள் என்றார்கள் நபி அவர்கள். அதன் பிறகு அந்த பயணிகளை அழைத்து கொண்டு தமது வீடு சென்று அங்கிருந்த சிறிதளவே உலர்ந்த பேரித்தம்பலத்தை எடுத்து அவர்களிடையே பங்கிட்டார்கள். 400 பேருக்கும் பகிர்ந்தளித்த பின்பும் ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்ததோ அதே அளவு அந்த பழங்கள் இருந்ததாக நேரில் பார்த்த நுஅமான் இப்னு முகர்ரிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. ஃபர்தா அணிதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், பெண்களே நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள், அறியாமை காலத்தை போன்று திரையின்றி சுற்றி திரியாதீர்கள். விளக்கம்: அவசிய தேவைக்காக வெளியே செல்லும் போது ஃபர்தா அணிந்து பேணுதலுடன் செல்வது முஸ்லிம் பெண்களுக்கு ஃபர்லாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. தஸ்பீஹ் தொழுகையின் துவா. தம் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தஸ்பீஹ் தொழுகைக்காக இந்த துவாவை அன்னலார் கற்பித்தார்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். பொருள்: அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மிக பெரியவன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அல்லாஹ்வுக்காக பணிதல். தர்மம் செய்வதால் செல்வம் குறைவதில்லை, மன்னிப்பவரின் மரியாதையை அல்லாஹ் தஆலா அதிகரிக்க செய்கிறான், அல்லாஹ்வுக்காக பணிவை மேற்கொள்பவரை அவன் உயர்த்துகிறான் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. கேவலமானவர்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் எதிர்க்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள்தாம் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கேவலமானவர்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலக வாழ்வில் ஆனந்தம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ் தான் நாடியவருக்கு விசாலமாகவோ அளவாகவோ வாழ்வாதாரத்தை தருகிறான், எனினும் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்கு ஒப்பிட்டால் மிகவும் அற்பமே அன்றி வேறில்லை. எட்டாவதாக மறுமையை பற்றி. சுவனத்தாரின் அணிகள். சுவனத்தார் 120 அணிகளாக நிற்பார். இதில் 80 அணியினர் இந்த உம்மத்தினர், மீதமுள்ள 40 அணியினர் பிற உம்மத்தினராக இருப்பார் என நபி அவர்கள் கூறினார்கள். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். நோய் சம்பந்தமான முக்கிய அறிவுரை. ஒரு ஊரில் கொள்ளை நோய் பரவியுள்ளதாக அறிந்தால் அங்கு செல்லாதீர். நீங்கள் வசிக்கும் இடத்தில் கொள்ளை நோய் பரவினாலும் அங்கிருந்து அவசியமின்றி
வெளியேறாதீர் என நபி அவர்கள் கூறினார்கள். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. வலிமா விருந்துக்கு அழைத்தால் மறுக்காமல் செல்லுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.